ஓம் கணேசாய நமக. பணிவளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். நீ வருகின்ற வழி மீது யார் உன்னை கண்டார், உன் வளை கொஞ்சும் கை மீது பரிசென்ன தந்தார். நீ வருகின்ற வழி மீது யார் உன்னை கண்டார், உன் வளை கொஞ்சும் கை மீது பரிசென்ன தந்தார். உன் மலர் கூந்தல் அலை பாய அவர் என்ன சொன்னார், உன் வடிவான இதழ் மீது சுவை என்ன தந்தார். உன் மலர் கூந்தல் அலை பாய அவர் என்ன சொன்னார், உன் வடிவான இதழ் மீது சுவை என்ன தந்தார். நீ இல்லாமல் யாரோடு உறவாட வந்தேன், உன் இளமைக்கு துணையாக தனியாக வந்தேன். நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகராணி உனை காண ஓடோடி வந்தேன். தனித்து விடப்பட்ட ராகு இவர் இப்போ என்ன ஆட்டம் ஆட போகிறார், துலாம் ராசி அன்பர்களுக்காக இவர் என்னென்ன அழிச்சாட்டியம் பண்ண போகிறாருங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த அழிச்சாட்டியம் உங்களுக்கு நன்மையா தீமையா? ஏற்கனவே துலா ராசிக்காரங்க சில பேர், சாமி நான் 5ல் ராகு வந்ததுக்கப்புறம் அதள பாதாளத்தில் போய் கிடக்கிறேன், ஏதாவது விடிவு காலம் பிறக்குமான்னு கேட்குறாங்க. 5ஆம் இடத்து ராகு என்பது பொதுவாக உற்றார் உறவினர்களை விட்டு பிரித்து வைப்பார். அவர்களெல்லாம் பகையாகவும் ஆக்கிடுவார் சில இடங்களில். ஆக அந்த உற்றார் உறவினர்களுடைய அன்பு கிடைக்காமல் தட்டெளிய வைப்பார். ஜென்ரலாக ஒரு ஜாதகத்தில் லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல சனி ராகு கேது இவங்க இருந்தாங்கன்னா வாழ்க்கையில் முட்டுக்கட்டைகள் அடிக்கடி ஏற்படும். முன்னேற்றத்திற்கு அது தடை கற்களாக விளங்கும். அப்படித்தான் அந்த வாழ்க்கையில் பெரும்பாலும் விளங்கும். அது ராசிக்கு 5ல் இருந்தாலும் சரி, லக்னத்துக்கு 5ல் இருந்தாலும் சரி, அவங்க வேலையை அவங்க பார்க்குறாங்க, அவ்வளவுதான். நாம் போன ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணுனமோ இப்படியெல்லாம் அனுபவிக்க வேண்டியிருக்குது அப்படின்னு புலம்ப வச்சுருவார். கிட்டத்தட்ட சனி இருந்துச்சுன்னு சொன்னால் என்ன செய்வாருன்னு சொன்னால், இந்த சுகபோகம் கைக்கு எட்டில் தூரத்தில் இருக்கும், ஆனால் கிடைக்க விடாமையே செய்வார். முன்னேற்றம் பக்கத்தில் தான் இருக்கும், அதை எட்டி பறிக்கின்ற நேரத்தில் அது தட்டி பறிச்சுட்டு போயிடும். கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போல் அந்த மாதிரி ஆக்கிடுவார். அருமையான பெண்ணு, நல்ல நட்பு, அருமையாக ஓடிக்கிட்டு இருந்துச்சு. நான் ஐ லவ் யூன்னு சொல்லலாம்னு பார்த்தேன், அதுக்குள்ளே எனக்கு முன்னால் ஒருத்தன் சொல்லிவிட்டு கூட்டிகிட்டு போயிட்டாயா அப்படிம்பாங்க. இதுதான் 5ஆம் இடத்துல சனி ராகு இருந்துச்சுன்னு சொன்னான். இந்த 5ஆம் இடத்துல கேது இருந்துச்சுன்னா என்ன செய்வார் தெரியுமா? எல்லாத்தையும் வெறுக்க வச்சிருவார். 5ல் சனி அல்லது ராகு இருந்துச்சுன்னு சொன்னால் ஸ்பீட் பிரேக்கர்கள் அதிகமாக இருக்கும், ஆனாலும் பயணம் ஓடிக்கொண்டு இருக்கும். 5ல் கேது இருந்துச்சுன்னு சொன்னால் வாழ்க்கையை வெறுத்து போச்சியா அப்படிங்கிற அளவுக்கு வெறுக்க வச்சிருவார். அது மொத்தத்தில் அது சோம்பேறித்தனமாகி படுக்க வச்சிருவார். என்னத்தை முயற்சி பண்ணி என்னத்தை செய்ய அப்படின்னு ஆயிரும். அவ்வளோ தூரத்துக்கு விட மாட்டாங்க சனியும் ராகுவும். விட்டேனா பார் அப்படிம்பாங்க. இது வரைக்கும் சனி வீட்டில் தான் ராகு அமர்ந்திருந்தார், சனியோடு சேர்ந்து இருந்தார். அந்த சேர்ந்து இருந்த காரணத்தினால ஐயா அவர் அடிக்கிறாரா இவர் அடிக்கிறாரான்னு தெரியாமையே போயிடுச்சு. 2 பேரில் யாரோ ஒருத்தர் அடிக்கிறாங்க, அவ்வளோதான். ஆனால் யார் அடிக்கிறாங்கன்னு தெரியலை, இவரா அவரா அப்படின்னு. இதுக்கு இடையில் அந்த குரு பகவான் இந்த சனியையும் ராகுவும் 2 பேரையுமே பார்த்தார். பொதுவாக குருவின் பார்வை யார் மேலே விழுந்துச்சுன்னு சொன்னாலும் அவங்க கொஞ்சம் கட்டுப்படுவாங்க. இதையும் ஒரு அன்பர் கமெண்டில் போட்டிருக்கிறார். குருவுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்க இல்லையா, சனி ஒரு நீதிமான் ஆச்சே அப்படின்னு. நீதிமான் இல்லைன்னு யார் சொன்னா? அவர் நீதிமானாகத்தான் இருக்கிறார், அதனால தான் துவைச்சி எடுக்கிறவர். அதுக்காகத்தான் அவருக்கு நான் வச்சிருக்கிற பேர் ஆட்ட நாயகன். மொத்தத்தில் எல்லா ராசிக்காரங்களுக்கும் சனி என்பவர் ஆட்ட நாயகன் அப்படின்னு வச்சிருக்கிறேன்.
அவருக்கு சப்போர்ட்டாக இருக்கிறவங்க தான் ராகு கேதுக்கள்லாம். குறிப்பாக ராகுவை சேர்த்து சொல்லணும். கேதுவெல்லாம் அவர் டிசைன் வந்து வேறு மாதிரி அடிப்பார், அடித்து வெறுக்கக்கூடிய அளவில் வச்சுருவார். இந்த சனி ராகு அப்படிங்கிறவங்க வந்து ஆசையை தூண்டிக்கொண்டே இருப்பார்கள், அப்படிப்பட்டவங்க. இதில் குருவின் பார்வை விழுந்ததுனால கொஞ்சம் கட்டுப்பாடு ஆச்சு. எவ்வளவு பெரிய முரடர்களானாலும் அவங்க குருவின் பார்வைக்கு கட்டுப்பட்டவங்க. யாராவது ஒருத்தர் கட்டுப்படணும்ல, அப்படி கட்டுப்பட்டுவார்கள். எப்பேற்பட்ட கிரகம் குருவினுடைய பார்வை விழுந்துச்சுன்னா தன்னடக்கமாக வாசிப்பாங்க, ரொம்ப நீட்டி முழங்க மாட்டாங்க அந்த மாதிரி. அதில் சனியும் விலகிட்டார். அப்போ ராகுவை மட்டும் பார்த்துட்டு இருந்தார். அந்த குருவும் பயிற்சி அடைஞ்சதுனால இந்த ராகு இப்போ தனியாக நிற்கிறார். தனியாக நிற்கிற ராகுவினுடைய ஆவர்த்தனம் வேற மாதிரியாக இருக்கும். கடுமையாக அலைச்சல் திருச்செல்லாம் கொடுப்பார். சொந்த பந்தங்களிலிருந்து விடுவிக்க வச்சிருவார். நீங்கள் என்ன எண்ணுகின்றீர்களோ அந்த எண்ணத்திற்கு தீனி போடக்கூடிய வகையில் உங்களுடைய பாதையை வழிவகுத்து கொடுப்பார். கிட்டத்தட்ட சொந்த பந்தங்களை விட்டு ரொம்ப தூரத்தில் போய் உட்கார வச்சிருவார். அப்படி செய்கின்றவர் தான் ராகு. இப்போ இவரை வந்து யாரும் பார்க்கல. இவருக்கு வீடு கொடுத்தவர் வந்து உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறார். 6ஆம் இடத்துல அவர் இருக்கிறாருன்னு சொன்னால் அப்போ அவருடைய செயல்பாடுகளை இவர் ஈர்த்து செய்வார். இப்போ அந்த 6ஆம் இடத்துல உள்ள சனிக்கும் குரு பார்வை விழுந்து விட்டது. அப்போ சனியும் கொடுக்கவோ கெடுக்கவோ கட்டுப்பாடோடு தான் போய்கிட்டு இருப்பாங்க. பட்சே ராகுவை யாரும் பார்க்கல. ஆகையினால அந்த வீட்டுக்குரிய பலாபலன்களை ரெஃப்ளெக்ட் பண்ணுவார் அதிவேகமாக. ஏன்னா இதுவரைக்கும் அவர் ஒன்றும் தனித்து நின்று ரெஃப்ளெக்ட் பண்ண முடியலை. ஆகையினால இப்போ வேகமாக செய்வார். அப்படி வேகமாக செய்கின்ற காலகட்டம்தான் இந்த தனித்து விடப்பட்ட ராகுவின் ஆட்டம். அதுலேயும் குறிப்பாக இவர் நவாம்சையில் எப்பொழுது உச்சம் பெறுகின்றாரோ அந்த தேதியிலிருந்து தான் ஆட்டம் ஆரம்பம். அந்த தேதி வருகிற 10/7/2026 நள்ளிரவு 11:30 இவருடைய ஆட்டம் ஆரம்பம். அது என்ன 11:30 மணி அப்படின்னு சொன்னால், இப்போ அவர் சதய நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் இருந்து பிரவேசம் நடத்தி கொண்டு இருக்கின்றார். இவர் பின்னோக்கி செல்லக்கூடிய கிரகம். ஆகையினால அவர் அவிட்டம் 4ஆம் பாதத்துக்கு அடிப்பெயர்ச்சியாவது தான் அந்த சமயம். அவிட்ட நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் அடியெடுத்து வைப்பது தான் 10/7/2026 நள்ளிரவு 11:30. அவருக்கு ஏற்ற தருணம். அவர் ஏற்கனவே இருட்டு கிரகம். நமக்கு இருட்டான நேரத்தில் தான் அவரும் அந்த உச்சம் பெறுகின்ற காலகட்டத்தை அடைகின்றார். இப்பொழுது இங்கே சனியினுடைய ஆக்கிரமிப்புகளை பூராம் இவர் எடுத்து செய்வார். திரும்பவும் 5ல் சனி இருந்தது போல் நீங்கள் நினச்சிக்கிடணும். அதே சமயத்தில் அவர் 6ல் இருக்கிறார். அப்போ 6ஆம் இடத்து பலன்களையும் சேர்த்து செய்வார். அதெல்லாம் 5ஆம் இடத்து பலனையும் 6ஆம் இடத்து பலனையும் 5ஆம் இடத்துல சனி இருந்துச்சுன்னு சொன்னால் ஆட்சி மூல திரிகோணத்தில் இருப்பார். உறவுகள் வலுவடையும். அவரே 6ஆம் இடத்துக்கு போயிட்டாருன்னு சொன்னால் உறவுகள் விட்டு பிரிந்து விடும். தன்னந்தனியாக உங்களுடைய முன்னேற்றத்திற்கு யாரும் தடை விதிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தருணத்தை இந்த ராகு உங்களுக்கு வழங்குவார். அந்த ராகு வழங்குகின்ற ஆட்டத்தில்தான் இப்பொழுது உங்களுடைய முன்னேற்றம் தொடங்கவிருக்கின்றது. இதுவரைக்கும் ஏப்பசாப்பையாகவே போயிட்டீங்க. சனி எப்போ 4ஆம் இடத்துல வந்து சேர்ந்தாரோ அந்த காலகட்டத்திலிருந்தே ஏமாந்த பிறவியாகவே போயின்னு இருக்கிறீங்க. நண்பர்களுக்காக, காதலிக்காக, இப்படியாக சில கூட்டாளிகளுக்காக இப்படியாக ஏமாந்த பிழப்பாக போயிடுச்சு. இவற்றுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும் இல்லை? அதுக்காகத்தான் இப்போ ராகு கொந்தளிச்சு போய் நிற்கிறார். கொந்தளிச்சு போய் நிற்கிறார்னா அகம்பாதங்கள் யார் யாரெல்லாம் பண்ணினாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் இல்லையா? உங்களை ஏமாற்றியவர்களுக்கு வந்து ஒரு சரியான தண்டனை, பாடம் கொடுக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த ஆட்டம் ஆடவிருக்கின்றார் இந்த கும்பத்தில்
வந்து சேர்ந்த ராகு அவிட்ட நட்சத்திரத்திலே 4ஆம் பாதத்தில் பிரவேசமானது முதலாக இந்த ஆட்டம் தொடரும். ஆக சத்துருக்களை பணிய வைப்பார், சத்துருக்களுக்கு இடைஞ்சலை உண்டு செய்வார். சத்துருக்கள் ஆடிய ஆட்டம் கொஞ்சம் நஞ்சமா? அந்த அளவு ஆட்டத்தை எல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருந்தீங்க நீங்கள். வேற ஒன்றும் உங்களால் பண்ண முடியலை. இந்த ஆட்டத்துக்கு முடிவு கட்டுவதற்குத்தான் ஆட்ட நாயகன் வீட்டில் இருக்கின்ற அருமையான ராகுவின் தனிப்பட்ட ஆட்டம் தொடங்குகின்றது. இனி நம்ம வரிசையாக பார்க்கலாம். பொதுவாக ராகு கேதுக்கள் ஏன் பின்னோக்கி போகிறாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன குறிப்பை நம்ம முதல்ல பார்த்துருவோம். அப்படி பார்த்துக்கிட்டா தான் நம்ம வரிசைப்படி பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் புரிய வரும். 9 கிரகங்கள்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. அதாவது பால் வீதியிலே எத்தனையோ கோடிக்கணக்கான கோளங்கள் சுற்றி கொண்டே இருக்கின்றது. ஓய்வு ஒளிச்சல் இல்லாமல் சுற்றி கொண்டிருக்கின்றது. நமக்கு ஆயுள் பாவம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னால் பல லோகங்களுக்கெல்லாம் கடந்து செல்ல வேண்டும். அப்படி பல லோகங்களையும் சென்று வந்த பின்ன மீண்டும் பிறவி எடுக்க வேண்டும். அப்படி பல லோகங்கள் இருக்கிறது. இந்திரலோகம்னு ஒன்று இருக்குது. அந்த லோகத்தை அடைந்து விட்டால் திரும்ப மறுபடி மீண்டும் பிறவிகள் என்பது கிடையாது. ஆக அது வரைக்கும் பிறவிகள் சுற்றி கொண்டே இருக்கும். இதற்கென்றே ஒவ்வொரு கிரகங்கள் அங்கங்கே இருக்கிறார்கள். முதல்ல போகிறது அந்த யமலோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதிலிருந்து ஒன்றுன்னா போயிட்டே இருக்கணும். போய் கடைசி சங்கமிக்கிறது இந்திரலோகத்துக்கு போகணும். அதுக்குள்ள மீண்டும் பிறவிகள் எடுக்க வேண்டிய கட்டாயம் வந்து விடுகின்றது. வாழ்க்கையில் எல்லாரும் முன்னேற வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு தான் போவோம். பிறந்த குழந்தை முதல் வாயை சப்பிக்கிட்டு தான் இருக்கும். ஏதாவது வேணும் அப்படிங்கிற ஆர்வம். இந்த மண்ணில் விழுந்த உடனே இந்த காந்த சக்தியானது அந்த குழந்தையை பற்றி கொண்டு விடுகின்றது. அந்த பற்றி கொள்வதனாலே ஆசை தூண்டப்படுகின்றது. கருவுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே மண்ணில் விழுந்த உடனே மண்ணின் ஆதிக்கம் பிடித்து கொள்கிறது. அது வரைக்கும் அது நல்லா தான் இருந்துச்சு. விழுந்த உடனே கையை மூடிக்கிடுது. ஏய், எனக்கு எதுவும் எல்லாமே எனக்குத்தான் அப்படின்னு சொல்லி கையை மூடிக்கிடுது. அது பின்ன நாக்கில் எச்சி ஊறுது. எனக்கு ஏதாவது வேணும் சாப்பிட்றதுக்குன்னு சொல்லி வாயை ஆன்னு பிளக்குது. இப்படித்தான் முதல் உயிர்கள் உண்டாகி தன்னுடைய ஆசையை தெரியப்படுத்துகின்றது. ஆட்டத்தின் வாழ்க்கையின் முடிவு வரைக்கும் வேணும் வேணும் வேணும்னு தான் போய்கிட்டு இருக்கு. இதுக்கு இடையில் 9 கிரகங்களில் 7 கிரகங்கள் இடமிருந்து வலமாக சுற்றி கொண்டிருக்கின்றார்கள். மிச்சம் 2 பேர் உருவமற்றவர்கள். அவர்கள் நிழலாக, அந்த நிழலாக என்று சொல்வதுதான் நம்மளுடைய எண்ணங்கள். எண்ண அலைகள் எப்பொழுதுமே நமக்கு நேர் மாறையாகத்தான் ஓடிக்கொண்டிருக்கும். கிடைக்காது அப்படின்னு தெரிஞ்சும் அதன் மேல் ஆசைப்படுவோம். அதுதான் எண்ணங்கள், ஆசைகள், உணர்ச்சிகள். இவைகளைத்தான் ராகு கேதுக்கள் பின்னோக்கிய ஓடுவதாக காட்டப்படுகின்றது. ஆசையை தூண்டவிடக்கூடிய அதைத்தான் சர்ப்பமானவர் ஆடிக்கொண்டே இருப்பார், சலனப்பட்டு கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதாக சித்தரிக்கப்படுகின்றது. இந்த ஆசையை அடக்கன்னு நினைப்பதுவே ஒரு ஆசை தான். எனக்கு மீண்டும் பிறவி வேண்டாம் என்று நினைப்பதும் ஒரு ஆசை தான். எனக்கு எல்லாம் வேண்டும் என்பது நினைப்பதும் ஒரு ஆசை தான். ஆக ஆசை இல்லாத மனிதர்களே கிடையாது. நான் சாமியாரா போகணும் நினைப்பதும் ஒரு ஆசை தான். அதே போல் நான் சித்தி பெற வேண்டும் என்பது நினைப்பதும் ஒரு ஆசை தான். ஸோ ஆசை இல்லாத உயிர்கள் கிடையாது. இந்த ஆசை எப்படிப்பட்டது என்பதற்காகத்தான் வாழ்க்கையை பின்னோக்கி எடுத்து செல்லக்கூடியதாக ராகு கேதுக்கள் சுழண்டு கொண்டிருக்கின்றார்கள். இப்போ நாம் 1வது வீட்டிலேருந்து பார்ப்போம். ஏன்னா இதை பற்றி நிறைய பேசணும்னா சாமி பலனை சொல்லுங்கள், சும்மா வளவளன்னு என்னத்தையோ சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னு கமெண்டில் 2 பேர் போட்டுருவாங்க.
அதனால் இப்போ விஷயத்துக்கு வருவோம். 1ஆம் இடத்துக்கு 5ஆம் இடத்துல ராகு அவருடைய ஆட்டத்தை தொடங்கியிருக்கிறார் அப்படின்னு சொன்னால், அடுத்த வீடு பக்கத்து வீடு 3ஆம் இடத்துக்குத்தான் வரப்போகிறார். இந்த 3ஆம் இடத்துக்கு வந்தால், அதாவது சமிக்கணும், 5ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். இந்த 4ஆம் வீடு என்பது சுகபோகம் அப்படின்னு அர்த்தம். வீடு, வாசல், தோட்டம், துறவு, பசு பால் பாக்கியம், இது போக வண்டி வாகனங்கள், சுகபோகங்கள், தாய் சம்பந்தப்பட்டவர்கள், இவைகளையெல்லாம் குறிக்கக்கூடிய வீடு தான் 4ஆம் வீடு. அந்த வீட்டை நோக்கிய பயணத்தில் வந்துருக்கார். 5ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு வர்றது பக்கத்து எல்லைக்கு வந்துட்டார். அவிட்ட நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் உள்ளே இறங்கிட்டார்னா அடுத்து 3ஆம் பாதம், 2 பாதங்களை கடந்தாச்சுன்னா அடுத்து 2ஆம் பாதத்துக்கு வந்து சேர்ந்துட்டார்னா மகரத்துக்கு வந்துடுவார். அந்த மகரத்துக்கு வந்து சேருவது 13/11/2026. ஆகையினால் இந்த 4ஆம் வீட்டை நோக்கிய பயணத்தில் வந்துக்கிட்டு இருக்கிறாரு. இந்த பலாபலன்களை இப்பொழுதே கொடுக்க தொடங்கிடுவார். சரி, 4ஆம் இடத்துக்கு வந்தால் என்ன செய்வார்? 5ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு 6ஆம் இடத்து பலனையும் 5ஆம் இடத்து பலனையும் செய்ய போகிறாரு. இதில் 4ஆம் இடத்தை நோக்கிய பயணத்துலையும் வந்துக்கிட்டு இருக்கிறார். ஆகையினால் கிட்டத்தட்ட உங்களுடைய சொந்த பந்தங்களிலிருந்து நீண்ட தொலைவுக்கு தொழிலுக்காகவோ உத்தியோகத்திற்காகவோ அல்லங்கில் வியாபாரத்திற்காகவோ செல்ல வேண்டிய நிர்பந்தம் உண்டாக்குவார். அந்த நிர்பந்தம் உண்டாக்குவதோடு தனிப்பட்ட வகையிலே இரகசிய சுகங்களை எல்லாம் பெற வைப்பார். குறிப்பாக தாயின் வர்க்கத்தில் தாயோட முன்னோர்கள் சம்பந்தப்பட்ட வகையில் உள்ள நீண்ட தூர ஒரு உறவு ஒன்று உங்களை தேடி வரவிருக்கின்றது. அந்த உறவின் மூலமாக உங்களுக்கு நெடிய பயணம் காத்திருக்கின்றது. அந்த பயணத்தின் மூலமாக பல அனுபவங்கள் கிடைக்கும். கிட்டத்தட்ட சுகம் 3/4 பங்கும் 1/4 பங்கு துன்பமும் சேர்ந்தே கிடைக்கும். அந்த 3/4 பங்கு சுகத்தை பெறுவதற்காக 1/4 பங்கு துன்பத்தை அனுபவிச்சு தான் ஆகணும். அதெல்லாம் நான் 1/4 பங்கு சுகத்தை அனுபவிக்க மாட்டேன்னா அந்த 3/4 பங்கு சுகம் கிட்டாது. 25% துன்பம் அது படாத பாடு படுத்திடும். அப்படி படுத்தினா தான் 75% சுகபோகத்தை அனுபவிக்க முடியும். ஆக சொந்த பந்தங்களினால் தாய் தந்தை இருவரில், அதே போல தாய் வர்க்கம், இவைகள் மூலமாக பல தொல்லைகள் துயரங்கள் வந்து சேரும். அந்த தொல்லைகள் அனுபவித்து முடித்த பின்ன சுகம் அபாரமாக கிடைக்கும். இதுதான் முக்கியமான செய்தி. அதாவது அந்த காலத்தில், இந்த காலத்தில் அந்த காலத்தில் ஒரு பெண் பிரசவத்திற்காக வலியாக துடித்து நொந்துருவான். உயிர் போகக்கூடிய அளவுக்கு வலி வேதனை. பொதுவாக முதல் பிரசவம் பெண்களுக்கு மறுபிறவி எடுத்தது போலன்னு சொல்லுவாங்க. இது 1990க்கு முந்தி. அதுக்கு பிறகு ஆகும்னா உடனே இங்கே வந்து ஓப்பன் பண்ணி பிள்ளை எடுத்துருந்தாங்க. ஒரு மயக்க ஊசியை போட வேண்டியது, வலி தெரியாமல் இருக்கிறதுக்கு, அடுத்து குழந்தைய அலாக்கா தூக்கிட வேண்டியது, சோலி முடிஞ்சது. ஆக அந்த தாய்க்கு பிரசவ வலின்னா என்னன்னே தெரியாமல் போயிருச்சு. குழந்தை எப்படி பிறக்க வேண்டுமோ அப்படி பிறக்காமல் வேறு மாதிரியாக எடுத்துருந்தாங்க. இன்றைய காலகட்டத்தில் இப்படித்தான் ஓடிக்கிட்டு இருக்கு. சுகப்பிரசவம் அப்படிங்கிறது டாக்டருடைய சப்போர்ட் இல்லாமல், அதாவது அறுவை சிகிச்சை இல்லாமல் பிறப்பது தான் சுகப்பிரசவம். அந்த சுகப்பிரசவம் பிறப்பதற்கு எத்தனையோ வழிமுறைகளை தாய்மார்கள் கடைப்பிடிக்க வேண்டும். அதெல்லாம் இப்போ கடைப்பிடிக்க முடியாது. குழந்தை இப்படித்தான் பிறக்கணும், அப்படியே முடிஞ்சிருச்சியா போயா, இந்த மாதிரி வந்துருச்சு நாகரிக காலத்தில். ஆகையினால் இந்த குழந்தைக்கும் இந்த தாய் மீது இந்த பற்றுகள் குறைகிறது. தாய் அந்த குழந்தை மீது உள்ள பற்றும் குறைந்து விடுகிறது. 90க்கு முன்னால் வலியால் துடித்து வேதனைப்பட்டு உயிர் போகக்கூடிய அளவுக்கு வேதனை அனுபவித்து அந்த குழந்தையை பெற்றெடுத்த உடனே ஏகப்பட்ட 1000 கோடி சந்தோஷத்தை அடைவாள். அப்படிப்பட்ட சந்தோஷமெல்லாம் இப்போ யாரும் அடைகிறது இல்லை. கம்ப்யூட்டர் காலமாக போயிடுச்சு. அப்படி வேதனையால் துடித்த பின் சுகத்தை பெறக்கூடிய ஒரு தன்மை, அதைத்தான் சொல்ல வந்தேன். ஆகையினாலே தாய் தந்தை மூலமாக
பல இன்னல்களை எல்லாம் அனுபவித்து முடித்த பின்ன நல்ல சுகபோகத்தை அடையப் போகின்றீர்கள். ஆக கிட்டத்தட்ட சில பேருக்கு இந்த 10-7 இதுக்கு முன்னாலேயே அந்த கஷ்டத்தை அனுபவிச்சிருவாங்க. சில பேர் அது தசாபுத்தி ரீதியாக, சில பேர் 10-7லேருந்து ஒரு மாதத்துக்கு படாத பாடு படுத்திட்டு அது பின்ன சூப்பர் யோகத்தை கொண்டு வந்து சேரும். ஆக அந்த 5ஆம் இடத்தினுடைய தடை விலகி அற்ப சுகம் என்பதை விட நிரந்தர சுகத்தை கொண்டு வந்து சேர்ப்பார், காண்பிப்பார், சுகபோகத்தில் திளைக்க வைப்பார். இப்படி ஒரு சுகம் இருக்குதுன்னா அப்படி ஒரு துன்பத்தை நான் எப்போ வேணாலும் அனுபவிக்க தயார் அப்படிங்கிற அளவுக்கு வந்து சேரும். பட்சே சொந்தங்களிலிருந்து விடுபட்டு போய் விடுவீர்கள். இந்த மாதிரி தான் இது நடக்கப் போகுது. பிள்ளைகளுக்காக அதிகபட்ச செலவுகளை எல்லாம் உண்டு செய்வார். பிள்ளைகள் மீது அவர்களுடைய நடவடிக்கை மீது உங்களுடைய நேரடி கவனத்தை செலுத்துவது நல்லது. அல்லாத பட்சத்தில் பிள்ளைகள் உங்களுக்கு அகைன்ஸ்டாக ஜம்பிங் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. கவனமாக இருங்கள். இது பின்ன மாமன் முறையில், அதாவது தாய் கூட பிறந்த ஆண்களை அம்மான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த தாய் மாமன்கள் மூலமாக சில தொல்லைகள் செலவுகளெல்லாம் வரும். தாய் மூலமாக தொல்லை இல்லாவிட்டால் தாய் உடன் பிறந்தவன் மூலமாக தொல்லை வரும், செலவுகள் வரும், சில பேருக்கு சண்டை வரும். இப்படியெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையிலே தனிப்பட்ட அந்தரங்க யோகங்கள் தொடங்கும். இது 1ஆம் இடத்துக்கு 5ஆம் இடத்திலே இருந்த பலன். 2ஆம் இடத்திற்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினால தனம், குடும்பம், வாக்கு அப்படிங்கிற கணக்குக்கு 4ல் ராகு இருக்கார். சில பேர் இந்த குறுக்கு வழியில் பணம் சம்பாத்தியம் பண்ணுவதற்கென்று நண்பர்கள் போட்டி போட்டுக்கொண்டு உங்களை அணுகுவார்கள். இந்த இடத்தில் மீண்டும் ஏமாறாமல் பார்த்து கொள்ளுங்கள். ரொம்ப ஆசைவார்த்தை காட்டுவாங்க, நீங்கள் நம்பித்தான் ஆகணும், வேறு வழி இல்லை அப்படிங்கிற அளவுக்கு வரும். மிகவும் சாதுரியமாக தப்பித்து கொண்டுங்கள், அதுதான் முக்கியம். தனம் எப்போ வேணாலும் சம்பாத்தியம் பண்ணிக்கலாம். பட்சே குறுக்கு வழியில் போகும்போது மாட்டிக்கிட்டால் நண்பன் தப்பிச்சிருவான், நீங்கள் மாட்டிக்கிடுவீங்க. கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் சுகம் தடைபடத்தான் செய்யும். அதே சமயத்தில் வெளிவட்டாரத்தில் சுகம் கிட்டும். அந்த மாதிரி அமையும். குடும்பத்தில் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. 3ஆம் இடத்திற்கு 3ஆம் இடத்திலே ராகு இருக்கின்ற காரணத்தினால முயற்சி பலிதமடையும். அதாவது வெளிவட்டார தொடர்பிலே உங்களுடைய முயற்சி எதுவாயினும் வெற்றி கிடைக்கும். பயணங்கள் வெற்றியாகும். நீங்கள் நினைத்ததை விட 3 பங்கு ஆதாயத்தை பயணத்தின் மூலமாக கிடைக்கும். வெளிநாடு செல்ல வேண்டும் என்று காத்திருப்பவர்களுக்கு இது சரியான சந்தர்ப்பம். அருமையாக பயணிக்கலாம். அந்த பயணத்தின் மூலமாக பல கோடிகளை சம்பாத்தியம் செய்து கொடுப்பார் இந்த தனித்து விடப்பட்ட ராகு. இவருடைய ஆட்டத்தின் மூலமாக பல கோடி டாலர்கள் கூட சில பேருக்கு கிடைச்சிடும். அதைவிட சிறப்பு, நீங்கள் எந்த பெண்ணை நினைத்து கொண்டிருக்கின்றீர்களோ அந்த பெண் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு யோகம். அற்புதமான சுகத்தை சிறப்பாக அனுபவிக்க செய்வார் இந்த தனிப்பட்டு விடப்பட்ட ராகு. அதே போல வெளிவட்டார தொடர்புகள், ஆண் நண்பர்கள் அதிகரிக்கும். புதிய நண்பர்கள் சேருவார்கள். அதன் மூலமாக உங்களுடைய முயற்சி வெற்றி மேல் வெற்றியாக வந்து சேரும். இது போக கன்னிப்பெண் ஒருத்தி உங்களை நாடி வரக்கூடிய காலகட்டம் இருக்கின்றது. அவளுக்காக நீங்கள் காத்திருந்து அந்த நபர் பெண்ணை சுகபோகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகின்றது. புதியவள், இனியவள், இன்பத்தை கொடுப்பவளாக விளங்குவாள். 4ஆம் இடத்துக்கு அடுத்து 2ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால தாய், சுகம், கல்வி இவைகளில் இருந்து வந்த சிக்கல் விடுபடும். இதுவரைக்கும் கடுமையான சிக்கலாக இருந்துச்சு, அந்த சிக்கல்கள் இப்பொழுது விடுபடும். ஆக அந்த வகையில் நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள். அந்த மாதிரி கொண்டு வந்துடுவார். வீட்டின் குறைபாடுகள் சரி செய்யப்படும்.
வீட்டினால் ஏற்பட்ட கடன்கள் வெகு சீக்கிரமாக அடையச் செய்வார். அடைத்துவிட்டு புதிய வீடு வாங்கக்கூடிய ஒரு யோகத்தை கொண்டு வந்து சேர்ப்பார். அந்த மனை சில பேருக்கு காலி மனையாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதில் வீடு கட்டி குடியிருக்க செய்வார். பழைய வீட்டை புதுப்பிக்க செய்வார், அல்லங்கில் விற்றுவிடச் செய்துவிட்டு புதிய வீடை வாங்க வைப்பார். நல்ல யோகமாக விளங்கும். 5ஆம் இடத்திற்கு 1ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினால பிள்ளைகள் மீது தனிப்பட்ட கவனம் செலுத்துங்கள், அது நல்லது. செல்ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா அப்பப்போ என்னன்னு செக் பண்ணுங்க, அல்லங்கில் அவங்க பார்த்ததெல்லாம் என்னென்ன பார்த்துருக்காங்கங்கிறதெல்லாம் செக் பண்ணுங்க. இதன் மூலமாக உங்களுடைய பிள்ளைகள் ஏமாறாமல் பார்த்துக்கொள்ளலாம். அங்கே ஏமாந்து போயிட்டாங்கன்னா ஏமாந்து ஒரு காரியம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்து என்ன பண்ண போகிறீங்க? அந்த மாதிரி இருக்குது, கவனமாக இருங்கள். உங்களுடைய நேரடி கண்காணிப்பு என்பது பிள்ளைகளுக்கு தெரியக்கூடாது, நீங்கள் அவர்களை கண்காணியுங்கள், நல்லது. இது போக சொந்த பந்தங்களிடையே வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. வீண் வாதம் வேண்டாம், அவர்களை விட்டு வெளியேறி விடுவது நல்லது. சில பேருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து விலகும், பயப்பட வேண்டாம், குணமாகிவிடும். அடுத்தபடியாக 6ஆம் இடத்துக்கு 12ஆம் இடத்திலே ராகு இருக்கின்ற காரணத்தினால கடன் சத்துரு நோய்கள் கட்டுப்பட்டுக்குள் இருக்கும், தொல்லையை தராது. விளக்கு வம்பு தும்புகள் உங்களுக்கு சாதகமாக முடியும், வெற்றி வாய்ப்பை கொடுக்கும். வாரா கடன் கூட வந்து சேரும், அப்படிப்பட்டதாக இருக்குது. நண்பர்களுக்காக பட்ட கடன்கள் இந்த காலகட்டத்திலிருந்து அடைபட துவங்கும். அதற்கு உரிய வருமானம் உங்களை தேடி வரும். சில முயற்சிகள் கை கொடுக்கும்னு சொன்னேன் இல்லையா, புதிய முயற்சிகள் மூலமாக வருவாய் ரெட்டிப்பாக கிடைக்கும். அதன் மூலமாக கடனை அடைப்பீர்கள். இந்த கடனை அடைக்கும் பொழுது கூட பெண் நண்பர்கள் வந்து சில பேர் உங்களுடைய நாட்டத்தை நாடி வரக்கூடிய கட்டம். ஏன்னா 6ஆம் இடத்துக்கு 12ல் ராகு இருக்கிறார். அந்த 6ஆம் இடத்தை விட்டு வெகு தூரம் போயிட்டாரு 5ஆம் இடத்துல. ஆகையினால பெண்கள் தொடர்பு வலுவடைய செய்வார். இதை 7ஆம் வீடு வரும்போது ரொம்ப தெளிவாக பார்த்துடலாம். அதுபோக நோய் நொடிகள் இருக்கின்றவர்களுக்கு 5ல் ராகு இருந்துச்சுன்னா கைவலி, கால்வலி, முட்டு வலி எல்லாம் அப்பப்போ வரத்தான் செய்யும். இந்த வருவதற்கு பல சந்தர்ப்பங்கள் இயற்கையாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கும். சில பேர் கீழே விழுந்து அந்த வலி, சில பேர் உடல் உழைப்பு அதிகமாக கொடுத்து வலி, சில பேருக்கு கண் விழித்ததனால், அதிகபட்சம் இரவு நேரத்தில் கண் விழித்ததனால வலி. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரீதியாக நான் ஒரு 2-3 உதாரணத்தை சொன்னேன். இன்னும் எத்தனையோ இருக்குது. சில பேர் குடும்பத்துக்குள்ளே நடக்கின்ற குழப்பங்களை கண்டு மனக்குமுறல்கள் காரணமாக ஆங்காங்கே உடல் வலி கடுமையாக இருக்கும். இன்னும் சில பேருக்கு உங்கள் மீது பொறாமை ஏற்பட்டு கண் திருஷ்டி விழுந்து அந்த கண் திருஷ்டியை கழிக்காமல் இருந்ததனாலும் உடல் ரணவேதனையாக இருந்திருக்கும். இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையிலே உங்களுக்கு இயற்கையாகவே கண் திருஷ்டி கழிக்கக்கூடிய ஒரு பாங்கு கிடைக்கும். ஒரு பெண் தோழி கிடைப்பாள். அந்த தோழி மூலமாக இவைகளுக்கெல்லாம் இந்த கண் திருஷ்டி, காத்து, கருப்பு இதெல்லாம் விளக்கக்கூடிய வகையில் தகுந்த ஆலோசனைகள் கிடைக்க பெற்று அதன் மூலமாக கண் திருஷ்டி கழிக்கப்படும், உடல்நிலை தேரும். கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவான். ஆக கல்லடி பட்டுச்சுன்னா மருந்து தடவி உடனே சரிப்படுத்திடலாம். கண்ணடி பட்டுச்சுன்னா அதுக்கு மருந்து உதவாது. டாக்டர்கிட்ட போய் காட்டின்னு நல்லா தானே இருக்குது அப்படின்பாரு. சரி வந்ததுக்கு வந்து 2 ஊசியை போட்டு போங்க அப்படின்னு மாத்திரையும் கொடுத்து அனுப்புவார். அது 2 நாளைக்கு கேட்கும், மறுபடி வலிக்கும். அவர் வலியை உணர செய்யாமல் இருக்கிறது தான் மருந்து கொடுத்தார். அந்த கண் திருஷ்டியினால் ஏற்பட்ட வலி வந்து உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இந்த மாத்திரையோடைய டைம் முடிஞ்சிச்சுன்னா மறுபடியும் அந்த வலி தெரிய வரும். இப்படித்தான் ஓடிக்கிட்டு இருக்கும். ஆக அதற்குரிய பரிகாரம் செய்தால்தான் அது வினை தீரும். அது சுட்டரிக்கப்பட வேண்டும். காத்து, கருப்பு இவைகளெல்லாம் சுட்டரித்தால்தான் இந்த உடல் வலி விலகும். அதற்குரிய நிவாரணம் கிடைக்க பெற்று நல்ல ஆரோக்கியத்தை உண்டாக்குவார் இந்த தனித்து விடப்பட்ட ராகு. 5ல் ராகு இருக்கிறவங்களுக்கெல்லாம் எப்பயுமே உங்கள் மேலே ஒரு கண் விழுந்து கொண்டே இருக்கும். அது உங்களுக்கு தெரியாது.
யாரோ ஒருத்தர் உங்கள் மேலே பொறாமைப்பட்டுக்கிட்டே இருப்பார். நீங்கள் முன்ன பின்ன கூட சந்திச்சிருக்க மாட்டீங்க. அப்படிப்பட்டவர்கள் உங்களை பார்த்து பொறாமைப்படுவது இயற்கை. இது 5ல் சனி 5ல் ராகு இருக்கின்றவர்கள் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம். இது எப்பப்பெல்லாம் அந்த அட்டாக் பண்ணுங்கிறதுக்கு ஒரு கணக்கு இருக்குது. அது சுய ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும். இந்த மாதிரியாக உள்ள நிலைமைகளுக்கு இப்பொழுது தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு வழிவகையை உண்டு செய்வார். அடுத்தபடியாக சத்துருக்கள் அப்படின்னு சொன்னாலே அவங்களும் போட்டி பொறாமையில் தான் இருப்பாங்க. முன்னேற்றத்துக்கு தடை கொடுத்து கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களிடமிருந்து விடுதலை கிடைக்க செய்வதற்குத்தான் இந்த தனித்து விடப்பட்ட ராகு ஆட்டம் ஆரம்பிக்கின்றார். இது எப்படி தொடங்கி எப்படி முடியும் என்பதை நாளை மீண்டும் பார்ட் B ஆக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.